முன்னாடி என்ன பண்ணாங்க? போராட்டாங்க, பாடுபட்டாங்க. சரியா? அதனால அவங்களோட நினைவா அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும் ஒவ்வொரு வருடமும். அப்படிதானே? இது ஏதோ ஒரு லீவு நாளோ வருவது கிடையாது. நம்ம அவங்களுக்கு நினைச்சு ஒரு நாளைக்கு நம்ம சுதந்திரம் அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். ஒவ்வொரு வருடமும் என்ன நீங்க கொண்டாடுறோம்? சரியா? இப்ப அதை பத்தி உங்களுக்கு சின்னதா ஒரு பேச்சுவார்த்தை, அதை பத்தி உங்களுக்கு மேடம் பேசுவாங்க. கவனிங்க, நல்லா கேட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது பார்ப்போம். சரியா? அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த கூடியுள்ள டான் கல்லூரி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சுதந்திர தினம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள், அவர்களுக்கு நம்மளுடைய இதய அஞ்சலி. அவங்க நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ சும்மா விளையாட்டுத்தனமா கடமை உணர்வு இல்லாம வருட வருடம் ஏதோ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றது மட்டும் கிடையாது. நம்மளுடைய உள்ளத்திலிருந்து எழணும் சில விஷயங்கள், தானாகவே தோணக்கூடிய விஷயங்கள்ல இது ஒண்ணு. நம்மளுடைய முன்னோர்கள் மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல தெளிவா செய்யணும். மற்றவர்களுக்கும் நமக்கும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யக்கூடியதா இருந்தா அப்படின்னா பலன் அளிக்கக்கூடியதா இருக்கும். நம்ம இப்ப 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணங்கள்ல நம்மளுடைய நாட்டுல விஞ்ஞானம், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, சம உரிமை இதுல எல்லாத்துலயும் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல இன்னும் தொய்வு காணப்பட்டு இருக்கு. அப்படின்ற போது நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம நினைவு அஞ்சலி செலுத்தும் பொழுது கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கு. பட் ஏன்னா இன்றைய இளைய தலைமுறைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், வாழ்க்கைகள்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சில தவறுகள், இடையூறுகள் பண்ணும் பொழுது நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரம், முன்னேற்றம், அறிவியல் ஃபீல்டுல அது ஒரு தடை கற்களா இருக்கு. அப்படி எந்த விஷயங்களையுமே நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ்ல உள்ளவங்க ஒரு இடையூறா இருக்கக்கூடாது. எந்த விதத்திலயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு பக்க பலமா இருக்கும். நார்மலே காற்று மட்டும் கிடையாது, நம்மளுக்கு பேசுறதுக்கு, எழுதுறதுக்கு, நடக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு எல்லாத்துலயுமே நமக்கு உரிமை இருக்கு. ஆனா இதுவே 79 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்கிட்ட போய் கை கட்டிட்டு நம்ம பேசணும், நம்ம என்ன சாப்பிடணும், என்ன உடுத்தணும், எல்லாருக்குமே நம்ம அடிமையா இருந்தோம். இன்றைய காலகட்டத்துல உங்களை ஏதாவது ஒண்ணு செய்ய வேணாம்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவோ இருக்கு. அப்ப 78 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க. அப்ப அந்த மக்கள் அப்ப இருந்த மக்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க, ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்ப இவ்வளோ நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அப்ப அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கொண்டாட வேணுமா, கொண்டாட கூடாது? அதற்கு ஏற்ற நாள்தான் இன்றைய நாள். ஓகேவா? இன்னும் 22 வருடங்கள்ல இந்தியா என்ன பண்ண போகுது அப்படின்னா 100வது சுதந்திர தின விழாவை கொண்டாட ஆர்வத்தோட காத்திருக்காங்க. ஓகேவா? இன்னும் 22 வருடங்கள் இருக்கும் பொழுது நம்மளாலேயும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நாட்டுக்காக நம்மளுடைய கடமைகளை, உரிமைகளை கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்மளும் அதை சரியா பயன்படுத்தணும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, அம்பேத்கர் சரியான சட்ட திட்டங்களை தான் நம்ம கொடுத்திருக்காங்க. அதை நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபாலோ பண்ணணும். சில சட்ட திட்டங்கள் நமக்கு தெரியாது, பட் தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா அது எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். நம்ம ஒரு நாளை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா நம்ம நல்ல செயல், நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்களை செஞ்சா அது நல்ல நாள் தான். ஓகேவா? தீய வழிகள்ல, தீய பழக்கத்தோட செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது கெட்ட நாளா தான் கருது. நாட்கள்ல, நேரங்கள்ல ஓகேவா நல்லது கெட்டது எப்படி கிடையாது. எல்லா நாளுமே நல்ல நாள் தான். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நல்ல செயல்களா இருக்கணும். ஓகேவா? சுதந்திர காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் அதுக்கு எவ்வளவு இன்னல்கள் அடைஞ்சிருப்பாங்க. உங்களால உணர முடியுதா? எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு ஸ்ட்ரகிள் அதெல்லாம் தாண்டி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது மாத்தணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த மாத்துறதுக்கு நம்ம முன்னாடி என்ன செய்யணும்? ஏதாவது ஒண்ணு சேஞ்சஸ் கொண்டு வரணும், அவங்க பண்ணணும் நம்ம சொல்றோம்ல, அந்த சேஞ்சஸ் உனக்குள்ள நீ ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னா உன்னை சுத்தி இருக்கவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனா மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னு சொன்னா அது உங்க கையில தான் இருக்கு. வளரக்கூடிய இளைய தலைமுறைக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
நம்ம காந்தியடிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் முக்கியமா யாரு? காந்தியடிகள். சரியா? அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு நட யாத்திரை நடந்தாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்லுவோம்? உப்பு சத்தியாகிரகம் சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னா அந்த காலத்துல சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி, சரியா, ஒரு 1930 இந்த வருடங்கள்ல உப்பு இருக்கு பத்தியா? உப்புங்கிறது எல்லா சமையலையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதா இல்லையா? பேசிக்கா எந்த உணவு செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க? உப்பு போடுவாங்க. அது இனிப்பா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும், எல்லா ஒரு தின்பண்டங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் உப்புங்கிறது யூஸ் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஆனா அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க? உப்பு வந்து நீங்க தயாரிக்க கூடாது, நாங்க தான் தயாரிப்போம். அது நாங்க சொல்ற ரேட்ல தான் நீங்க வாங்கி யூஸ் பண்ண முடியும். ஏழை மக்களால வாங்கக்கூடிய ரேட்ல இருக்காது. அப்போ உப்புங்கிறது ஒரு அடிப்படை தேவையா இல்லையா? இப்ப அடிப்படை தேவையிலே கை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க காந்தியடிகள் நட யாத்திரையா கிளம்பினப்பதான் எல்லா மக்களுமே என்ன பண்ணிருக்காங்க? ஒண்ணு செஞ்சுட்டாங்க. அது வரைக்கும் அங்கங்க நடந்திருக்கு போராட்டம். ஆனா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? தீவிரமாயிடுச்சு. உப்பே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியாது. அதுல இருந்து தான் என்ன ஆச்சு? நம்ம சுதந்திரம் அந்த போராட்டங்கிறது அதிகமா தீவிரமானது. சரியா? இதுல காந்தியடிகளின் பங்கு மிக முக்கியம். அடுத்து இந்த மிலிட்டரி லைன்ல இதெல்லாம் யாரு ரொம்ப அதிகமா பேருவாங்க? சுபாஷ் சந்திரபோஸ். சரியா? அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? நம்ம போராட்டத்துக்காக ரொம்ப அதிக பங்கு வகிச்சிருக்காங்க. அதனாலதான் நமக்கு இதெல்லாம் ஒவ்வொரு போராட்டமா நடந்து அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு? நமக்கு சுதந்திரம். சரியா? அந்த சுதந்திரங்கிறப்ப நம்ம நார்மலா இங்க நின்று பேசிட்டு இருக்கோம். நம்ம எங்க வேணாலும் போய் ஊருக்கு போகலாம், வரலாம், சாப்பிடலாம். அது மாதிரிலாம் என்ன பண்ண முடியாது. முன்னாடிலாம் நீங்க என்ன வரையோ அதெல்லாம் வாங்கணும், என்ன வரி கட்டுப்பாங்களோ கட்டிதான் ஆகணும். எதுவுமே என்ன பண்ண முடியாது, கேட்கவே முடியாது. இது மாதிரியான தடைகள் எல்லாம் மீறி நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க சுதந்திரம். அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷம் எந்திரிச்சு என்ன பண்ணலாம்? அவங்களுக்காக நம்ம ஒரு நன்றி செலுத்தி இதை எந்திரிச்சு செலுத்தணும். சரியா? அப்படியே எல்லாரும் கையை கூப்பி நிற்கிறதுனால நிற்கலாம், சும்மா நிற்கிறதாலும் நிற்கலாம். சரியா? 2 நிமிஷம் கண்ண மூடி அவங்க யோசிச்சு பாரு எப்படிலாம் இருந்திருக்கும் அந்த நாள்ல. சுட்டு கொண்டிருப்பாங்க, அடிச்சு மிதிச்சிருப்பாங்க. அதெல்லாம் மீறியே நமக்கு என்ன பண்ணிருக்காங்க? சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்காக அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நன்றி சொல்றாங்க. நாள் என்ன